வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூன் 9 திங்கட்கிழமை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அண்ட் இதை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா 4 விஷயத்தை வச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம், அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் எப்படி இருக்கு, ஸோ முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னென்ன கிராஸ் ஆயிருக்கு, இனி அடுத்து வர முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. நம்ம கிஃப்ட் நிஃப்டி காலையில் 6:30 ஓப்பன் ஆயிருச்சு. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி 6:30 ஓப்பன் ஆனதோட இம்ப்ளிகேஷன்ஸ், ஸோ ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்கா, பியரிஷாக இருக்கா, கேப் அப் கேப் டவுன் ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நமக்கு என்ன தெரியும்னா, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்தெந்த பிரைஸ்ல இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓஏ சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சுன்னு. அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சை வச்சு நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து புல்லிஷா போகுமா இல்லை பேரிஷா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கிறது. அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வச்சு தான் இந்த பிசிஆர் ரேஷியோவும் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ், ஓஏ சேஞ்ச் ப்ளஸ் பிசிஆர் ரேஷியோ. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு கிளியராக மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச அளவு கெஸ் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ நிஃப்டி 50 போன வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த வெள்ளிக்கிழமை இருக்க புல்லிஷ் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பெக்டடான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டட் புல்லிஷ் மூமெண்ட் தான். பட் ஆனால் நான் ஃப்ரைடேவே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் மார்க்கெட் அந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவே அழகாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் போதே 9:30 மட்டும் 2 கேண்டில் கீழே வந்துச்சு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக மார்க்கெட் வந்து 25,000 ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்போது நிஃப்டி 50 25,000 ரீச் ஆனது நல்ல விஷயமான ரொம்ப நல்ல விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸை தாண்டி போயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 24,700, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 24,500. ஏன்னா இது 2 முக்கியமே பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக அது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் நேராக இவ்வளோ தூரம் போனது, தட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.2% ஒரே நாளில் வந்து மூமெண்ட் நடந்தது. ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஹைப் நடந்ததுக்கப்புறம் யூஸ்வலாகவே நம்ம ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எதிர்பார்ப்போம். ஏன் அப்படின்னா இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மார்க்கெட் இந்த சார்ட்டை கொஞ்சம் ஸ்டடியாக போயிருக்கு, திருப்பி ஒரு மேலே ஹைப்பு, திருப்பி ஒரு டவுன்ஃபால், திருப்பி மேலே புல்லிஷ் மூமெண்ட், அப்போ திருப்பி ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் தான். அப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தா கூட நமக்கு இன்னைக்கோ இனி வரப்போகிற ஒரு 2-3 நாள்லையோ நமக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். அது இந்த ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 25,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்போது நிஃப்டி 50 பொறுத்தளவு சப்போர்ட் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 24,700 இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24,500, 24,700 தான் முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 25,000 நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த 25,000 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா 25,500க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு வந்து நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸில் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜை ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு இண்டிகேட்டர். என்னென்னா மார்க்கெட் வந்து மேலே ஒரு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து புல்லிஷாக இருக்குமா பேரிஷாக இருக்குமான்னு சொல்லி ஒன்று. ரெண்டாவது இதே இதில் வந்து 45 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டெத் கிராஸில் இருக்குது. ஸோ இது நமக்கு ஒரு கேள்விக்குறி. ஸோ இப்போ ஏன் 15 மினிட்ஸ் அண்ட் 45 மினிட்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நமக்கு டெத் கிராஸ் இருக்குங்கிறனால மார்க்கெட் இன்னும் நிஃப்டி 50 இன்னும் 100% ஒரு புல்லிஷ் மூமெண்ட் போல் ஒரு புல் பேக் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகும்போது தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் 15 மினிட்ஸ்லையும் நமக்கு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தோம்னா நிஃப்டி 50 வந்து கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு 1%, 1.2% வந்து ஒரே நாளில் மூவ்மெண்ட் நடந்துச்சு. அதனால கண்டிப்பாக ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் மினிமம் வந்து 24,800 வரைக்குமாவது வரும். அப்போ இது வரைக்கும் வந்துருச்சுன்னா திருப்பி ரீபவுன்ஸ் ஆகும்போது நமக்கு 25,500 வரைக்கும் மார்க்கெட் நிஃப்டி 50 போகிறதுக்கு
வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதே தான் நமக்கு வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலையும் கன்ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அட் த மணியில் இருக்கும் கால் அண்ட் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான். ஆனால் நமக்கு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தனால இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25,000 கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அண்ட் இங்கேருந்து சப்போஸ் இந்த 25,000 தாண்டிடுச்சு அப்படின்னா நேராக மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 வந்து 25,500 வரைக்கும் போகும் அழகா. ஸோ இங்கே நடுவில் வந்து எந்த ஒரு கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸுமே ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் அதே சமயம் மார்க்கெட் கீழே விழுறதுக்கு, அதாவது நிஃப்டி 50 கீழே விழுறதுக்கு பார்த்தீங்கன்னா 24,900, 24,800, 24,700. ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ்லையும் நம்ம அழகா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மல்டிபிள் புட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன தெரியுதுன்னா ஒரு மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குங்கிறது தெரியுது ஒன்று. ரெண்டாவது, இந்த சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் ரீச் ஆகும்னு நிறையா பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ப்ரைஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போது இந்த சப்போர்ட் லெவல்ஸ் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். அட்லீஸ்ட் 24,500 வரைக்கும் போகலைன்னா கூட ஒரு 24,800 இல்லைனா 24,700 கண்டிப்பாக நிஃப்டி 50 ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் நம்ம இன்றைக்கும் நாளைக்கும் உள்ள எதிர்பார்க்கலாம். ஆனால் மேலே போச்சுன்னா 25,500 வரைக்கும் போகும். நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலையும் அதே மாதிரி தான். என்னென்னா புட் ஆப்ஷனோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோ ஆயிருக்கு. ஓஏ சேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஓஏ சேஞ்ச் புட் ஆப்ஷன்ஸ் எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ நமக்கு என்ன தெரியும்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு, அதாவது ஒரு பியரிஷ் மூமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிஆர் ரேஷியோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம 0.7 இருக்குது அப்படின்னா புல்லிஷ் மூமெண்ட்டை சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். 1.0 இல்லைனா 0.9 இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போது இப்போ நமக்கு புட் ஆப்ஷன்ஸில் நிறையா இருக்கிறனால பிசிஆர் ரேஷியோ 0.9 இருக்குது. ஸோ பிசிஆர் ரேஷியோனா எவ்வளவு புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளவு கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ புட் அண்ட் கால் அதோட ரேஷியோ டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த 0.9 கிடைக்குது. ஸோ அப்போ 0.9னா புட் ஆப்ஷன்ஸ் ஆர் ரியலி ஸ்ட்ராங்கர். கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா 0.7 இருக்கணும். அப்படின்னா தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அப்போது நிஃப்டி 50 பொறுத்தளவு ப்ரைஸ் ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் 25,500 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையை பேங்க் நிஃப்டி தொட்டிருக்கு. ஸோ அந்த ஆல் டைம் ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 56,600, அதாவது இந்த 56,600 தான் பேங்க் நிஃப்டியோட ஒரு ஆல் டைம் ஹை. அப்போது நமக்கு எப்பயுமே நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை எப்போ தொட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூன் 3 தொட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் வந்தது, அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை க்ளோஸ் இருந்துச்சு. கரெக்ட். இப்போ ஜூன் 3 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மே 26. அப்போது இது எப்பயுமே ஒரு ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்டாக் இல்லைன்னா இண்டெக்ஸாக இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது பேங்க் நிஃப்டியும் கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டி இருக்கிற நிலமையில நமக்கு பார்க்கும்போது இந்த 56,600 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது நமக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 56,000 இருக்குது. அப்போது 56,600க்கும் 56,000க்குள்ளேயும் மார்க்கெட் ஆசிலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் பேங்க் நிஃப்டிக்கு நிறையா இருக்குது. இதை தாண்டி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷனோட 56,000 இருக்க கால் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு ஒன்று. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை. அப்படின்னா ஒன்றா இது வந்து லைக் அன்கன்ட்ரோலபிளாக க்ரோ ஆகணும், அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இல்லைன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பெருசாக புட் அண்ட் கால் ஆப்ஷன் இல்லை. ஸோ நம்ம வந்து ஆல் டைம் வச்சா கூட நமக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து 56,000 தான் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 0.8 இல்லைனா 1.0. ஸோ இந்த மேலே சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்குறீங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு 2 பிசிஆர் ரேஷியோ தெரியும். இந்த மேலே இருக்கிற பிசிஆர் ரேஷியோ என்னென்னா எக்ஸ்பைரி டே வரைக்கும் 26 ஜூன் 26 பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரிக்கு அவ்வளோ வரைக்கும் இருக்கிற ஃபுல் ஸ்டாக்குக்கு என்ன ரேஷியோவோ அதுதான். அண்ட் சப்போஸ் இது லாக் அவுட் ஆயிடுச்சு, காரணம் என்னென்னா அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ரீலோட் பண்ண போகிறாங்க. ஸோ யூஸ்வலாக லைக் ஒரு 7:30 இல்லைன்னா 7 o'clock போல் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்கர்ஸும் அவங்க வந்து நமக்கு என்எஸ்சி கூட ரீகனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து ரீலாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஓகே, அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி
யூஸ்வலாக நமக்கு வந்து எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுமே இல்லை. நம்ம கிளியராக பார்க்கும்போது 56,000 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கும், ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அப்போ கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன் 56,000 இருக்கிறனால இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 56,000க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கடைசியாக நம்ம என்னென்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. இப்போ என்னென்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இப்போ பாசிட்டிவாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியில் நமக்கு வந்து கேப் அப் இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு. ஸோ ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஒன்று இருக்குது. ரெண்டாவது கேப் அப்க்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் ப்ரெஷர் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதை நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டிலே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா நமக்கு மேபி நிஃப்டி 50 25,000 ஒரு கேப் அப் வந்து 25,000 வரைக்கும் க்ரோ ஆகுமானா அதுக்கான வாய்ப்பு கம்மி. மேபி கேப் அப் வரலாம், வந்துட்டு திருப்பியும் 25,000க்கோ இல்லைனா 24,800க்கோ ட்ராப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று. ரெண்டாவது நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் 56,000 விட மார்க்கெட் மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் மேலே போகுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இன்னொரு 500-600 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நேற்று ஏன்னா ஒரே நாளில் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருந்தனால பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1.7% இருக்குது. ஸோ 2% பக்கத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா ஓவரால் மார்க்கெட் பாசிட்டிவ்னு சொன்னாலும் நம்மளோட ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நெகட்டிவாக இன்றைக்கி இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குன்னு இருக்குது. என்னதான் இருந்தாலும் நான் இப்போ சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் இப்போ வந்து 7:20 தான் ஆகுது. அப்போ நீங்கள் 9 o'clock முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவான ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு ஐடியா கிளியராக தெரியும். ஸோ இனி 2 மணி நேரத்துக்குள்ளே மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி மேலே கீழே எப்படி வேணாலும் மூவ்மெண்ட் ஆகலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க லைக் ட்ரம்ப்புக்கும் அதே மாதிரி எலன் மஸ்க்குக்கும் இருக்கிற நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து சப்சிடிலாம் கட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரம்ப் வந்து புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராது. இப்போ வரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து இந்த வேர்ல்ட் நியூஸ்க்கோ இல்லைனா நமக்கு வந்து இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்துச்சு எதுக்குமே இந்தியன் மார்க்கெட் ஒரு பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஸோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இதோட இம்பேக்ட் எல்லாம் இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமோ இல்லை டவுட்ஸோ கமெண்ட்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.